Love Shots by Love Guru. Only on Radio City. நேரம் கிடைச்சா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதாவது பல நேரங்களில் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட ஏன் கோவப்படுறோன்னு தெரியாது, எதுக்காக கோவப்படுறோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம். இல்லை, பல நேரங்களில் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புலம்பல்கள் இருக்கும். அப்பமோ நம்ம சைட்லாம் தப்பு இல்லை, அவங்க பண்ணது தான் தப்பு அப்படின்ற மாதிரியே மைண்டு ஓடிட்டே இருக்கும். அதுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே கூட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. இல்லை, உன் சைடு தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆமான்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க சைடு அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். இந்த இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, உன் சைடு தான் தப்புன்னு சொல்கிறாங்களே, அவங்கக்கிட்ட கொஞ்சமாக தான் விஷயங்களை சொல்லுவோம். இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதனால தான் கேட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. நம்ம கூட பேசுகிறதுக்காக சென்னையை சேர்ந்த லேக்கா இருக்கிறாங்க. ஹாய் லேக்கா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. எப்பவுமே இங்கிலீஷில் தான் பேசுவீங்களா கேட்குறேன். அப்படியே மனசு திறந்து மனசில் இருக்கிற பகிர்வை ஷேர் பண்ணலாம், சரியா? உங்கள் லைஃப்பில் ஒரு நபர் வந்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோன்னு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு நபர் வரும்போது வேற மாதிரி மாறி இருப்பீங்கல்ல, உங்கள் லைஃபே வேற மாதிரி மாறி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. ஓகே, நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணனும்னா அந்த பர்சனை அதோட நேர்ல கூட பார்க்கல. ஓகே. ஆனா ஐ வாஸ் அபௌட் டு என்கேஜ் டு வீட்ல பார்த்த பையன். என்னாச்சு? ஐ வாஸ் அபௌட் டு என்கேஜ் டு ஹிம். ஓகே. வீட்ல பார்த்த பையன். ஓகே, வீட்ல ஒரு பையனை பார்க்கறாங்க. ஓகே, என்கேஜ்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகேங்களா? லைக் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டில பிறந்த பொண்ணு, சிட்டில படிச்சு சிட்டில வாழ்ந்து வர்க்கிங். ஓகேங்களா? சோ என்னோட லைஃப் ஸ்டைல், என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வேற. அண்ட் ஹி இஸ் ஃபுல்லி ஃப்ரம் a village background. ஓ சரி. பட் he is a degree holder தான். பட் who is the person who doesn't want to come out of a shell. அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வரதுக்கு இடம் கொடுக்கல, விருப்பம் இல்ல. புரியுது. அவருக்கும் உங்களுக்கும் செட்டே ஆகல. அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கணும்னு நினைக்கிறது வேற, ட்ரீம் வேற, உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உங்களோட ட்ரீமும் வேற. இது பொருந்தல. இதுக்கு நடுவில் என்கேஜ்மெண்ட்டு நாட்களை அப்படியே டக்குன்னு ஓடிட்டே இருக்கும்ல, ஒவ்வொரு நாளுமே நெருங்கிட்டே இருக்கும். சரி, என்னதான் பண்ணீங்க, என்னதான் முடிவு பண்ணீங்க அதுக்கப்புறமா? நான் சொன்னாங்க மாசி பங்குனி பார்க்கக்கூடாது சொல்லிட்டாங்க. சரி. நாங்க நேர்ல பார்க்கவே இல்லை. சித்திரை மாசம் ஸ்டார்டிங்ல பார்க்கறதா ஒரு பிளான். சித்திரை பிறக்குது அப்படின்னா ஆஃப்டர் தமிழ் நியூ இயர் அப்புறம் அந்த டயத்துல இவங்க அபவுட் டு கம் டு சென்னை. இவங்க நேர்ல பார்க்கல, போன்ல பேசிட்டு இருக்கோம். அப்படி கருத்து ஏற்பாடு இருந்தாலும் கொஞ்சம் நாள் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, குட் டர்ம்ஸ் மாதிரி. சரி. இவரு வர வேண்டியது பழி போடுறாரு. எதுக்கு அப்படின்னா சித்திரை மாசம் ஆச்சு, இவரு இருக்கிற கிராமத்துல அங்க ஒரு திருவிழா நடக்குது. சரி, கொஞ்சம் அந்த திருவிழாக்கு இவங்க ஏதோ ஸ்டால் போடுறாங்க. ஓகே. ஸ்டால் மீன்ஸ் இவங்க திருவிழா இருக்கிற இடத்துல இவங்க வீடு இருக்கிறதுனால அவங்க அந்த வீடோட முற்றத்தை வாடகை விடுவாங்க. சரி. அதுக்காக அவர் அந்த நான் வரல சென்னைக்கு, அடுத்த வாரம் வரேன்றார். அங்க எனக்கு என்ன ஃபெல்ட் ஆச்சுன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ, உங்களுக்கான முக்கியத்துவத்தை அந்த இடத்துல கொடுக்கல அப்படின்ட்டு நீங்க உணர்றீங்க, நீங்க ஃபீல் பண்றீங்க. அவங்க வீட்டுல அவங்க அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. சரி. இவர் தான் பாக்கணும்ன்றது கிடையாதுங்க. புரியுது. இருக்காங்க, ஆள் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த தள்ளி போடும்போது இவங்க சைடுல நான் எஃபர்ட்ஸை பார்க்கல. ஓகே. எந்த எஃபர்ட்ஸுமே பார்க்கல. அவங்க சைடுல இருந்து சரி உனக்காக நான் பெங்களூர் வேலைக்கு போறேன்,
அப்படின்றத பாக்கல. ம் உனக்காக நான் சென்னை வந்து வேலை ட்ரை பண்றேன் அப்படின்றத பாக்கல. ம் உனக்காக நான் வந்து உன்னை பார்க்க வரேன் அப்படின்ற அந்த எஃபோர்ட்டையும் நான் பாக்கல. ம் So, அப்புறம் இது வந்து எஃபர்ட் ஜீரோ இருந்தனால ஐ ஹாவ் டு டேக் அ கால். நான் முடிவு பண்ணிட்டேன், ம் இல்ல இது சரிப்பட்டு வராது. லேக்கா Yeah. ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க சரியா? ஒரு பர்சன் வராங்கன்னா அழகா லவ் பண்ணுங்க சரியா? ரசிங்க அந்த பர்சன் கிட்ட குட்டி குட்டி விஷயங்களை ரசிங்க. தான் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கரியர் ஓரியன்டாகவும் ஃபோக்கஸ். அவ்வளோதாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரியர்லாம் பாருங்க. அதே சமயத்தில் ஒருத்தங்க உண்மையாகவே உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அழகாக லைஃப் ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பகிர்வுக்கு. தேங்க்யூ. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், இதயத்தின் பக்கங்களை காதலால் நிரப்புங்க. Love Shots by Love Guru. Only on Radio City.